வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் வியூ ஆஃப் கிராமர் அண்ட் ஐசி அனாலிசிஸ் இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதாவது லிங்குவிஸ்டிக்ஸ், ஸ்ட்ரக்சரலிஸ்ட் இவங்கெல்லாம் கிராமரை பற்றியும் ஐசி அனாலிசிஸை பற்றியும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது லிங்குவிஸ்டிக் ஸ்கூல்ஸ்லேயே ஸ்ட்ரக்சரல் ஸ்கூல்ஸில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுன்னு பார்த்தா லியோனார்ட் ப்ளூம்ஃபீல்டு தான். இவர் ஒரு அமெரிக்கன் லிங்குவிஸ்ட்டு. இவருடைய தீசிஸ் என்னென்னா, எல்லா மொழிக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதாவது ஒரு ஒழுங்குமுறையாக இந்த வார்த்தைகளை இப்படி தான் அடுக்கணுன்றது இருக்குது அப்படின்றது தான். ப்ளூம்ஃபீல்டியன் இல்லைனா போஸ்ட் ப்ளூம்ஃபீல்டியன் லிங்குவிஸ்டிக்ஸ்லாம் இந்த லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சரை ஃபோனேமாக ஃபோனாலஜி, ஃபோனோனா சவுண்டு, அதோடைய ஒரு டூப்பாகவும், மார்ஃபிம் யூனிட் ஆஃப் கிராமராகவும் அவங்க அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செமிக் அப்ரோச்சை டெவலப் பண்ணது எஸ்எம் லேமு. இவர் கோப்பன்ஹேகன் ஸ்கூலை சேர்ந்தவர். இன்னொரு தியரியை கொண்டு வந்தவர் கேஎல் பைக்கு. இவர் இந்த ஐடியாஸ் எல்லாம் ஃபோனாலஜி, கிராமர் அண்ட் வெக்காபுலரியில் போட்டார். அது மாத்திரம் இல்லாமல் எல்லா ஹியூமன் பிஹேவியரோடும் அவர் இந்த அனாலிசிஸை அப்ளை பண்ணியிருக்காருன்றது சிறப்பு. இப்போ ஸ்ட்ரக்சரலிசம் என்னென்னா, அது ஸ்ட்ரக்சர் ஆஃப் லாங்குவேஜை அனலைஸும் பண்ணும், டிஸ்கிரைபும் பண்ணும். இது ஒரு நியூ அப்ரோச் ஆஃப் கிராமர். இதை சஜஸ்ட் பண்ணவர் ஃபெர்டினண்ட் டி சாசர், அதுக்கப்புறம் அமெரிக்கன் லிங்குவிஸ்டான ஃப்ராங்க்ஸ் போயஸ், அப்புறம் எட்வர்ட் சஃபீர், அப்புறம் லியோனார்ட் ப்ளூம்ஃபீல்டு. இவங்கெல்லாம் ட்ரெடிஷ்னல் பாரம்பரியமாக இருக்கிற கிராமரியன்ஸ்க்கு எதிராக தான் அதை செஞ்சாங்க. ஏன்னா 17, 18, 19 நூற்றாண்டில் இருந்த கிராமரியன்ஸ்லாம் லத்தீன் மொழியை தான் பார்த்து அதே மாடலாக வச்சு இங்கிலீஷ்லேயே அதே ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. ஆனால் ஸ்ட்ரக்சரல் லிங்குவிஸ்டிக்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மொழியையும் பேசுகிறவங்க அந்த மொழியை எப்படி கையாளுறாங்க, எப்படி உபயோகப்படுத்துகிறாங்க, அன்றாட வாழ்க்கையில் அதோட பயன்பாடு என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க அதை அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது சில அசம்ஷன்ஸ் இருக்குது. ஸ்ட்ரக்சரலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல வந்தது பேசும் மொழி தான், அப்புறம் தான் எழுத்து மொழி. இது எல்லாருமே ஒத்துன்ருக்கோம். அடுத்தது இந்த லாங்குவேஜஸ்க்கெலாம் நம்ம அப்ஜெக்டிவ் ட்ரீட்மெண்ட் தரணும். அதாவது அந்தந்த மொழிக்கு எப்படி இப்போ அவங்க உபயோகப்படுத்துகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதை நம்ம அனலைஸ் பண்ணணும். அதே மாதிரி சின்க்ரோனிக் ஸ்டடி லாங்குவேஜஸ் முதல்ல எடுத்துக்கணும், அப்புறம் தான் டயக்ரானிக். சின்க்ரோனிக் ஸ்டடினா ஒரு குறிப்பிட்ட ஒரு மொழி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட இனத்தால் பேசப்படும் போது எப்படி பேசுகிறாங்க அப்படின்றதான் வச்சு நம்ம வழிபடணும். இப்போ தமிழ் மொழியை எடுத்துக்கிட்டோன்னா, ஆதி காலத்தில் தமிழ் வேறு மாதிரி இருந்திருக்கும், அதுக்கப்புறம் வேறு மாதிரி இருந்திருக்கும், இப்போது கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சிருக்கும். அதே மாதிரி தமிழை எல்லாருமே ஒரே மாதிரி பேச போகிறதில்ல. அவங்கவுங்க ஊரில் அந்த தமிழை அவங்கவுங்க வடிவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஆராய்ச்சி பண்ணுன்றாங்க. அதே மாதிரி லாங்குவேஜ் சிஸ்டம் ஆஃப் சிஸ்டம்ஸுன்றாங்க. எல்லா மொழிக்கும் அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதனால் எல்லா மொழியுமே அந்த எலிமெண்ட்ஸ், அதாவது சவுண்டு, வேர்ட்ஸ்லாம் எப்படி ஒன்று தொடர்பாக இருக்குன்றதை படிக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ரக்சரலிஸ்ட் இந்த நவுன், அட்ஜெக்டிவ், வெர்ப் இதெல்லாம் அதோட கேரக்டர்ஸோடு அதுங்களுடைய மீனிங்ஸோடு அவங்க படிக்கிறாங்க. ஆனால் ட்ரெடிஷ்னல் கிராமரியன்ஸ் இந்த கேரக்டரிஸ்க்கெலாம் ஒரு டெஃபினேஷன் கொடுத்து அது மூலமாக தான் அவங்க மொழியை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் கிராமர் 2 வகை எடுக்கலாம். இப்போ இந்த மேன் பாட் அ டாக், அடுத்தது த டாக் வாஸ் பாட் பை எ மேன். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான், ஆனால் ஸ்ட்ரக்சர் வேறு வேறையாக இருக்குது பாருங்கள். இப்போது இதில் 2 மேஜர் ஸ்டெப்ஸ் இருக்குது. முதல் ஸ்டெப் என்னென்னா, இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபோனமிக், மார்ஃபிக், சின்டாட்டிக்காக செட்டப் பண்ணணும். ரெண்டாவது இது ஒன்றோடு ஒன்று எப்படி தொடர்பாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற இதுக்கு போகலாம். ஏன்னா அப்போ தான் இந்த எந்த முறையில் இந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம அமைச்சோன்னா ஒரு வாக்கியம் சிறப்பாக வரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுக்கு தான் அவங்க அந்த சின்க்ரோனிக் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ளூம்ஃபீல்டோட சென்டென்ஸ் புவர் ஜான் ரேன் அவே. இதில் பார்த்தீங்கன்னா, ஜான்ன்றது நவுனு, புவர்ன்றது ஆட்ஜெக்டிவ், ரேன்ன்றது வேர்பு, அவேன்றது ஒரு மாடிஃபைடு ஆட்வர்பு. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா, இதை அனலைஸ் பண்ணும் போது நமக்கு ஒன்று தெரியுது. லாங்குவேஜ்ன்றது ஒரு லீனியர் எலிமெண்ட்ஸ் இல்லை, சீக்வன்ஸ் ஆஃப் லீனியர் எலிமெண்ட்ஸ் இல்லை, அது லேயர்ஸாக இருக்குது. அதில் நிறைய கான்ஸ்டிடியூவன்ஸ் இருக்குது. லோவர் லெவல் கான்ஸ்டிடியூண்ட் ஹையர் லெவலோடைய கான்ஸ்டிடியூண்ட்டில் ஒரு பார்ட்டாக இருக்குன்றது புரியுது. அப்போ நம்ம இந்த 3 வகையாக அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் தியரியை பார்க்கலாம். ப்ளூம்ஃபீல்டு ப்ராப்பர் அனலைசிஸை பற்றி முதல்ல பேசினார். அப்போது அதோட அர்த்தமும் மீனிங்ஸையும் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு.
அவரோட ஃபாலோவர்ஸான வெல்ஸ் அண்ட் ஹாரிஸ் வந்து இந்த பிரின்சிபல் ஆஃப் கான்ஸ்டன்ட் அனாலிசிஸை வந்து இன்னும் டீட்டெயிலாக பண்ணி அதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷனல் க்ரைட்டீரியாவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரலாக ஃபார்மலைஸும் பண்ணி சப்ஜெக்டும் பண்ணி ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டடியாக க்ராம்ஸ்கியும் அவரோட மற்ற ஸ்காலர்ஸும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோன்னா அதோட டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு தான். அது 2 வகையாக சொல்லலாம், எண்டோசென்ட்ரிக் அண்ட் எக்ஸோசென்ட்ரிக்னு. எண்டோசென்ட்ரிக் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஐடென்டிக்கலாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் வந்து எக்ஸோசென்ட்ரிக். இப்போ வந்து புவர் ஜான்ன்றது எண்டோசென்ட்ரிக். ஏன்னா ஜான்ன்ற வேர்டை நீங்கள் இங்கிலீஷில் எந்த இடத்துல உபயோகப்படுத்தினாலும் அதே பொசிஷனில் தான் அது இருக்கும், அது மாற போகிறதில்ல. எண்டோசென்ட்ரிக் வந்து 2 வகையாக இருக்கும். ஒன்று வந்து கோஆர்டினேட்டிங், இன்னொன்று வந்து சபார்டினேட்டிங். கோஆர்டினேட்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து சேம் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா கான்ஸ்டிடியூன்ஸ்க்கும் இருக்கும். இப்போ வந்து பிரெட் அண்ட் சீஸ், காஃபி ஆர் டீன்னு பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே நான் ஃப்ரேசஸ் தான். ஆனால் இந்த 2 ஃப்ரேஸஸுமே வந்து வேறு வேறு சப்டைப்ஸு. முதல் சென்டென்ஸு பிரெட் அண்ட் சீஸ் வந்து இங்கே வந்து பிரெட் சீஸ்ன்னு சொல்கிறேன். அதில் சீஸ் வந்து இது ரெண்டுமே ப்ளூரல் வேர்பு. ஆனால் காஃபி அண்ட் டீயை நம்ம சிங்குலர் வேர்பாக தான் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி சபார்டினேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ புவர் ஜான்னா இது ஒரு ஆட்ஜெக்டிவ் அண்ட் நவுனு. ஆஃபுல்லி கிளவர்னா ஆட்வர்ப் அண்ட் வேர்பு. நவுன் இல்லைனா நவுன் ஃபேஸ் கூட வந்து ஒரு ஆட்வர்பியல் ஃப்ரேஸ் வருதுன்னா அதுக்கு உதாரணம் த கேர்ள் அப்ஸ்டேர்ஸ், த மேன் ஆன் த பஸ். இப்போ இதில் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றா தான் இருக்குது. ஆனால் இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்டு மாடிஃபையர்னு பிரிப்போம். இப்போ இதில் எக்ஸாம்பிள் இந்த மேன், இப்போ த மேன் ஆன் த டாப் ஆஃப் த பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேன் தான் ஹெட்டு, ஆன் டாப் ஆஃப் த பஸ் வந்து மாடிஃபையர். இப்போ ஆன் டாப் ஆஃப் த பஸ் வந்து ஒரு எக்ஸோசென்ட்ரிக் ஆட்வர்பியல் ஃப்ரேஸ். ஏன்னா இதில் ப்ரிப்போசிஷன் ஆனும் இருக்குது, நான் ஃப்ரேஸ் டாப் ஆஃப் த பஸ்ஸும் இருக்குது. அப்போ டாப் ஆஃப் த பஸ் வந்து எண்டோசென்ட்ரிக், டாப் வந்து ஹெட்டு, ஆஃப் த பஸ் வந்து மாடிஃபையராக மாறிடுது. இப்போ ஐசிஏ வந்து முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது ஸ்ட்ரக்சரல் லிங்குவிஸ்டான ப்ளூம்ஃபீல்ட் தான் 1939. இவர் என்ன ஏம் பண்ணார்னா எல்லா கான்ஸ்டிடியூன்ஸும் ஒரு சென்டென்ஸில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி ஒன்றோடு ஒன்று அதுக்கு எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு. அது மாதிரி நிறைய சென்டென்ஸ் அவர் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு ஹீ வாஸ் ஈட்டிங். இப்போ வந்து ஐசிஏ மெத்தடில் பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸை நம்ம வந்து கட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ வந்து ஒரு சென்டென்ஸை 2ஆக பிரிப்போம், அந்த 2 பகுதியை இன்னும் 2ஆக பிரிப்போம், அந்த பகுதியை பிரிச்சுக்கிட்டே போவோம். எது வரைக்கும்னா கடைசி வேர்டு, அதுக்கு மேலே உடைக்கவே முடியாதுன்னு ஒரு வேர்டு வருது இல்லையா, மார்ஃபியம் சவுண்டு, அது வரவே இருக்கும். இதுதான் நம்ம பைனரி அனாலிசிஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம், த அலர்ட் டிரைவர் சேவ் த பேசஞ்சர்ஸ். இதை வந்து நம்ம எப்படிலாம் பிரிக்கலாம்னா பாக்ஸ் டயக்ராமாக இந்த மாதிரி பிரிக்கலாம், இல்லை வெர்டிக்கல் லைன்ஸாக இந்த மாதிரி பிரிக்கலாம், இல்லை செக்மெண்டேஷனாக ப்ராக்கெட்ஸ் வச்சு பிரிக்கலாம், இல்லை ட்ரீ டயக்ராம் வச்சு கூட பிரிக்கலாம். ஆனால் இது எல்லாத்துலையும் பார்த்திங்கன்னா ட்ரீ டயக்ராம் வந்து நமக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி இருக்குது. இப்போது இந்த சீக்வன்ஸ்லாம் என்ன பண்ணோன்னா ஒரு எக்ஸ்பேன்ஷன் இல்லைனா சப்ஸ்டியூஷன் சொல்லலாம். எக்ஸ்பேன்ஷன் வந்து ஒரு வார்த்தைக்கு பதிலாக இன்னொரு வார்த்தையை அந்த சீக்வன்ஸில் போடுறது தான். இப்போ வந்து சில்ட்ரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா இந்தியன் சில்ட்ரன், அப்புறம் 3 இந்தியன் சில்ட்ரன், அப்புறம் 3 இந்தியன் சில்ட்ரன் வித் டாக். இதில் சில்ட்ரன்றது ஹெட் வேர்டு, மற்ற சென்டென்ஸில் வர மற்ற வேர்ட்ஸ்லாம் வந்து மாடிஃபையர்ஸ். இப்போது வெறும் ப்ராக்கெட் போடுறதோ பாக்ஸ் டயக்ராம் போடுறதோ ட்ரீ டயக்ராம் போடுறதோ அதோட நேச்சரும் ஃபங்க்ஷனும் நமக்கு சொல்லாது. அப்போ நம்ம ஒரு லேபிள் அனலைசிஸை நம்ம இந்த மாதிரி வந்து காட்டினோன்னா நமக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போ வந்து த அலர்ட் டிரைவர் பாஸ்ட் சேவ் த பேசஞ்சர்ஸ் போது தன்றது ஆர்டிக்கல், அலர்ட்ன்றது ஆட்ஜெக்டிவ், டிரைவர்ன்றது நவுனு, பாஸ்ட்ன்றது டென்ஸை குறிச்சிடும், சேவ்ன்றது வேர்பு, த வந்து டிட்டர்மினர், பேசஞ்சர்ஸ் வந்து நவுனு. இப்போது இதில் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரேசஸை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்போ எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஈஸியாக புரியும், அதோட கான்ஸ்டிடியூன்ஸும் அதுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் இன்னும் நல்லாவே புரியும். இப்போ வந்து ஐசி அனாலிசிஸ்க்கு என்னெல்லாம் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, இதோட எல்லை இவ்வளோதான்னு சொல்லும் போது இந்த ஐசியை வந்து நம்ம வெறும் சிம்பிள் சென்டென்சஸ், எந்த காம்ப்ளிகேஷன் இல்லாத சிம்பிள் சென்டென்ஸுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்புறம் வந்து ஆம்பிகுவிட்டிஸ், அதாவது ஒரு வேறு அர்த்தம் கொடுக்கக்கூடியதை நம்ம கொஞ்சம் ரிசால்வ் பண்ண முடியும். மற்றபடி பார்த்திங்கன்னா சில சென்டென்ஸ் வந்து ஸ்ட்ரக்சரலாக சேமாக இருப்பாங்க, ஆனால் அது கொடுக்குற அர்த்தம் வேறையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜான் இஸ் ஈஸி டு ஃப்ளாட்டர், இது ஃபஸ்ட் சென்டென்ஸ். அடுத்து ஜான் இஸ் ஈகர் டு ஃப்ளாட்டர். இங்கே ஈஸி ஈகர் 2 மட்டும் தான் மாறி இருக்கு, ஆனால் ஸ்ட்ரக்சர் சேமு, ஆனால் அர்த்தம் வேறு. ஏன்னா முதல் சென்டென்ஸில் ஜானை யார் வேணால் ஈஸியாக போய் ஃப்ளாட்டர் பண்ணிடலான்னு, 2ஆவது சென்டென்ஸ் ஜான் வந்து இன்னொருத்தரை வந்து ஃப்ளாட்டர் பண்ணுறதுக்கு ஈகராக இருக்கான்னு, அப்போ அர்த்தமே மாறுது, ஆனால் ஸ்ட்ரக்சர் சேம் தான். இதை நீங்கள் ஐசி அனாலிசிஸில் கொண்டு வந்து காட்ட முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது அனலைஸ் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ப்ராப்பர் ஃபார்மில் வந்து தான் கிராமட்டிக்கல் குரூப்பாக போட முடியும்.
சிலதை பண்ண முடியாது. இப்போ ஷீ இஸ் டாலர் தென் ஹர் சிஸ்டர்னால் இந்த இஆர் அப்புறம் தேன் வருது இல்லையா, இதுக்கு நீங்கள் ஐசி அனாலிசிஸில் என்னன்னு சொல்லுவீங்க, அது வராது. அதே மாதிரி ஐசி அனாலிசிஸில் வந்து ஓவர்லாப்பிங் இருக்குது. ஹீ ஹேஸ் நோ நாலேஜ் ஆஃப் ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் ஐசி அனாலிசிஸ்ன்றதில் இதில் வந்து நம்ம வந்து சரியாகவே வந்து இதோட ஃபேக்டை ஐசி அனாலிசிஸில் கொண்டு வர முடியாது. அதே மாதிரி ஐசி அனாலிசிஸில் வந்து எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம புரிஞ்சிக்க முடியாது. இப்போது வெயிட் டில் ஐ கம்ன்றதில் யூ வந்து நம்மளே புரிஞ்சுப்போம், யூ வெயிட் டில் ஐ கம்ன்றது. ஆனால் நம்ம சொல்கிறது வெயிட் டில் ஐ கம். இது ஐசி அனாலிசிஸில் இல்லாத ஒரு வார்த்தையை நீங்களே வந்து கொண்டு வந்து அதை வந்து நீங்கள் காட்ட முடியாது. அதே மாதிரி ஐசி அனாலிசிஸில் வந்து அந்த சென்டென்ஸில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, ஆக்டிவ்ஸ் அண்ட் பாசிவ், அஃபர்மேட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ், ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸு, இதெல்லாம் வந்து நீங்கள் காட்ட முடியாது. இப்போ வந்து த கேட் கில் த மவுஸ் வாஸ் கில்டு பை த கேட், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஐசி அனாலிசிஸில் வந்து பார்த்திங்கன்னா மார்ஃபிம்ஸ் வரைக்கும் தான் உங்களால் பிரிக்க முடியும், அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு வார்த்தையை பிரிக்க முடியாது. அதே மாதிரி புதுசாக ஒரு சென்டென்ஸை உருவாக்குறதுக்கு ஐசி அனாலிசிஸை வச்சு முடியாது. இது வரைக்கும் பார்த்தது தான் நம்ம இது அவங்களோட வியூஸ் ஆஃப் கிராமர் அண்ட் ஐசி அனாலிசிஸை பற்றி லிங்குவிஸ்டிக் ஸ்ட்ரக்சரலிஸ்ட்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.